அரசியல் என்றால் என்ன? எனது சிறு வயது முதலே தேநீர் கடைகள், உணவகங்கள், பேருந்துகள் இப்படி எங்கே சென்றாலும் இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்கின்றேனே. அதனாலேயே நானும் இந்த அரசியல் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று எண்ணினேன். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் மற்றும் 11 அமர்வுகளாக நடைபெற்ற நமது இந்திய அரசியல் அமைப்பு அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்த அம்பேத்கர் முதலில் நிர்ணய சபைக்கு எதிராகத்தான் இருந்தார். கிரிப்ஸ் தலைமையில் 1942 அந்த குழுவிடம் எங்கள் கைகள் கால்களை கட்டி சாதி இந்துக்களிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் என்று முறையிட்ட அவர், இந்திய விடுதலை உறுதியானதும் தனது நாட்டுக்காகவும் தனது மக்களுக்காகவும் மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டம் தேவை என்பதை உடனடியாக உணர்ந்தார். மக்களுக்கு ஆயுதம் வைத்துக் கொள்ளும் உரிமையை அளிக்க வேண்டுமா என்பதை பற்றி பலத்த விவாதம் நடந்தது. சிலர் இதை பற்றி முடிவு செய்யும் உரிமையை மாநிலங்களுக்கு விட்டுவிட வேண்டும் என்றார். அம்பேத்கர் அப்பொழுதுதான் சொன்னார், ஒரு மாநிலம் மறு மாநிலத்திற்கு எதிராக மக்களை ஆயுதம் திரட்டச் செய்தால் என்ன செய்வது என்று. நாடு முழுவதும் இதை பற்றி ஒரே சட்டமாகத்தான் இருக்க வேண்டும். அமெரிக்காவில் சில மாநிலங்கள் இருப்பதை போன்று நம் நாட்டிலும் நம் இந்திய நாட்டிலும் ஆயுதங்களை வைத்துக் கொள்ளும் சட்டம் இருந்திருந்தால் வன்முறை எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கும் என்பதை விளக்க வேண்டியதில்லை என்றார். அம்பேத்கர் தலித் மக்களுக்கு மட்டுமின்றி இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரு அரசியல் குருவாகவும் ஒரு அரசியல் வழிகாட்டி என்பது எல்லா மக்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் தெரிய வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாரதியின் சொல்வாக்கில் சொல்வதால் தான் அம்பேத்கர் எண்ணமெல்லாம் நெய்யாகவும் உயிரின் உள் வளர்ந்த வண்ண விளக்குகிறது. ஒளி விட்டு எறியும் வரை அவள் புகழ் குன்றாது. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி வரும். பலிபீடத்தில் வெட்டுப்படுபவை ஆடுகள் தான், சிங்கங்கள் அல்ல. சிங்கங்களாக இருங்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின்